சிம்பிள் அண்ட் எலகண்டாக இருக்கிற ஒரு ஆரி ஒர்க்குக்கு எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த டிசைன் தான் என்னோடய ப்ரைட் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு பேப்பர் காப்பின்ற ஆப் மூலயமா இதை நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான இமேஜை தேவையான சைஸில் வச்சுக்கிட்டு லோ வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிடும். நம்ம அது மேலே வச்சு நம்ம பட்டர் பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் இருக்கிற அந்த கையை அப்படியே பட்டர் பேப்பரில் ட்ரேஸ் எடுத்து அதுலேயும் நான் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து ப்ளவுஸில் இருக்க அந்த கையை பட்டர் பேப்பரில் வரைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற டிசைனை ஹேண்ட் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லோ வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிடும். அதை இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. டாடா, இதுதான் நம்மளோட டிசைன். இப்போ ப்ளவுஸ்லேயும் நான் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஓகே அப்படின்னு வரப்போது கார்பன் காப்பி ஃபஸ்ட்டு மேலே பின் போட்டு பின் பண்ணிவிட்டு அது மேலே பட்டர் பேப்பர் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்தாலும் அதை போட்டுட்டு அந்த டிசைனை சூப்பராக நம்ம ட்ரேஸ் எடுத்துடலாம். அவ்வளோதான். ட்ரேசிங் மெத்தட் இன்னும் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி அந்த மிட் பாயிண்டில் கூட பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டோன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செக்யூர் பண்ணியிருக்க பின்னெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா டிசைன் சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த டிசைனோட ஃபுல் ஒர்க் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.